மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் அவரோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நாம் நம் ஆண்டவரே சுவை அரசராக வாழ்கின்ற சூழலில் அவருடைய வாழ்நாளில் அவரை நாடி வந்தவர்கள், சேவையில் இருந்தவர்கள் நிறைவான நன்மைத்தனங்களை பெற்றுக் கொண்டார்கள். நாமும் அவரது அரசாட்சியில் பங்கு பெற்றிருக்கின்றோம் என்றால் நம்முடைய தேவைகளிலும் ஆண்டவருடன் இருக்கின்றார். எனவே நம்முடைய தேவைகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளது. மன்றத்துக்கு எடுத்துரைப்போம். உலகை படைத்தால் முடிவா உன் திருவையில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தம் இறை அரசராக ஏற்று அவரின் இறையரசு இவ்வுலகின் எத்திசையிலும் பறைசாற்றவும் உலக மக்கள் அனைவரையும் அவரின் அரசு இணைத்திட ஒரு மனிதராய் உழைக்க தேவையான வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் வாழ்வளிக்கும் இறைவா, உங்கள் பங்கில் உள்ள குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது மகத்துவத்தை அறிந்து உம்மை தங்கள் இல்லங்களின் அரசராக ஏற்று தங்களின் வாழ்க்கை முறையால் தமக்கு அருகில் இருப்போருக்கு இறையரசின் சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டிட தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய எம் இறைவா, உன் நற்செய்தியை வாழ்வாக்கிய எம் புனிதை தெரசாவை போன்று நாங்களும் வேலைகளை வெறும் வேடிக்கை பொருளாக பார்த்திடாமல் அவர்களும் என் சக உடன்பிறப்புகள் என்பதை உணர்ந்து அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திட நல் மனம் வேண்டும் என்று கிறிஸ்து அரசு வழியாக இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். நல் ஆயனே எம் இறைவா, என் சிறுவர்கள் இளையோர் இவ்வுலக வாழ்வில் நவீன அறிவியல் வளர்ச்சியில் மாநிலத்தில் சிக்கி சிதறந்து தவிர்க்கும் வேளையில் உம் இறைவாக்கி அவர்களுக்கு ஒருதலை என்பதை அறியும் வரத்தையும் இறை அச்சத்தையும் அருள வேண்டும் என்று கிறிஸ்து அரசு வழியாக இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து அரசு திருவிழா ஆண்மை என்று யாரும் நினையாத உத்தரிக்கிற தரத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் உன் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் விரைவாக உன் இல்லத்தில் அழைத்து பரிசுத்தர்கள் கூட்டத்தில் சேர்த்து உம்மை போற்றி புக வரமருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய வாழ்வில் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியை நாம் சொல்கிறோம். அனைத்துலகின் அரசராக இருந்து எங்களை ஆட்சி செய்து வழி நடத்துகின்ற இழப்பின் அவையே விளைகளாகிய நாங்கள் இதைய பற்றுதலோடு பாதம் எடுத்து வைத்த ஒவ்வொரு மன்றாட்டுகளை நிறைவாக கண்ணோக்கியருளும். மேலும் ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலிருந்தும் நாங்கள் மை நோக்கி ஏறெடுக்கின்ற எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை கண்ணோக்கிப்பார். நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அருள் நலன்களை பொழுது உடைய ஆற்றலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாமே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் கொண்டு அருள் நலன்களை பொழிகிறார்கள். இறைவா, இந்த உலகத்தின் அரசராக உண்மை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த நாளிலே உம்முடைய அரசு வெளிப்படுத்திய நற்பண்புகள் ஒவ்வொன்றும் உலக நாடுகளிடையே எந்நாளும் நிலைத்திருக்க செய்தார்கள். இன்றைய நாடுகள் என்றும் சர்வாதிகாரங்களும் தங்களுடைய நாடுகளை பெரியது என்று காட்டுவதற்காக பல நாடுகளை துன்புறுத்தி அச்சுறுத்துகின்ற சூழல்களும் அதனால் மக்கள் பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்திக்கின்ற
அவர் நிலைகளையும் கண்கூடாக காண்கின்றோம். எனவே ஆண்டவரே, என்னுடைய ஆட்சி உலக ஆட்சியை போன்றது அல்ல என்று வெளிப்படுத்திய நீர் உலக நாடுகள் தலைவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை பாதித்துக் கொள்ளும். அமைதியையும் மகிழ்வையும் வெளிப்படுத்துகின்ற அரசர்களாக தங்களுடைய அரசுகளை அவர்கள் அமைத்துக் கொள்ளவும், தங்களுடைய வாழ்வை உமக்கு உகந்த இறையாட்சியின் விழுமியங்களின்படி அரசாட்சிகளை இறை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வல்லமைகளையும் தொடர்ந்து வழங்குகிறார்கள். உண்மையை நம்பி வாழ்ந்துவதற்கென்று எங்களுக்கும் உம்முடைய ஆற்றல்களை நிறைவாக பாரும். உம்முடைய பேரன்பால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டருளும். எங்களுடைய வாழ்வின் தேவைகளை கண்ணோக்கமாக்குவரை உம்முடைய அரசாட்சியில் வாழ்கின்ற எங்களுக்கு எத்தகைய குறைகளுமின்றி நிறைவான நலன்களை உம்முடைய ஆற்றலால் தொடர்ந்து வழங்குகிறார்கள் என்று உம்முடைய பேரன்பம் பேரரசும் எங்களை குறை சூழ்ந்து காட்டும். நாங்கள் உம்முடைய நிறைவிலிருந்து பெற்ற நாடு நம் நன்றி செலுத்துகின்ற பேருவரங்களையும் வழங்குகிறார்கள். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை என் பலியை மாற்றிடுவாய் இதை முரணா இறைவா என் தலைவா. ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை என் பலியை மாற்றிடுவாய் இதை முரணா இறைவா தலைவா. இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே. ஏற்றுக்கொள்ளும் எம் இறைவா பலியை எம் பலியை மாற்றிடுவாய் இதை உணர்வாய் இறைவா எம் தலைவா. சகோதர சகோதரிகளுடைய என்னுடைய பலி எல்லா பலிகளை நாம் எதை கேட்டதாம் ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் குடியிருப்பவரை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரையும் புறமாக்குமை பறிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மை பணிவுடன் வேண்டும் என்றோ ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனேற்று கொடுத்தருள்வாராக. என்றென்று வாழ்வாட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரும் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீரும் உடைய உரை பேரான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தே இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலி பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மை அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சி அளவுள்ள மாண்புடைய உமக்கு கையளித்தார்.
அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்மகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உமதாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இறங்குகிறதை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறி என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்த ரத்தத்தையும் மீட்பாளிக்கும் கிண்ணத்தையும் மகோக கொடுக்கின்றோம். திருவனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகியோரோடு மது திரு அவை தாங்கள் நிறைவு செய்கிறார்கள். உயிர்த்தடம் எதிர்பார்ப்புடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் திருமதி வழியாக நாங்கள் கொடுக்கின்ற அருள்
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றைக்கு தங்கப்பா என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறா? உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனிப்பனையால் பயிற்சித்த நாம் துணைந்த பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். வாரேன்.